விருச்சிக ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். விருச்சிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ரகசியங்கள் நிறைந்த ஒரு ராசி. காலபுருஷனுக்கு 8வது ராசிங்கிறதுனால மர்மங்கள் நிறைந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் மர்மங்கள் நிறைந்தவர்கள் தானே தவிர அதனை அவர்களோட மோதுபவர்களுக்கு தான் அந்த பாதிப்பு வரும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் முரட்டுத்தனமான ராசி அப்படிம்பாங்க. அன்பு செலுத்துறதுலேயும் ரொம்ப முரட்டுத்தனம் தான் இருக்கும், கோவப்படுறதுலேயும் முரட்டுத்தனம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு அசுரத்தனமான உழைப்பு அவர்கள்ட்ட இருக்கும். ஒரு வேலையை எடுத்து முடிக்கணும்னு அவங்க விரும்பினாலும் முடிவு பண்ணிட்டாலும் சரி, அதுலேருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டாங்க. தூக்கத்தையும் இழக்க தயாராக இருப்பாங்க, உணவையும் இழக்க தயாராக இருப்பாங்க. முடித்த பிறகு தான் அவங்க நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. விருச்சிகத்தோட முரட்டுத்தன்மையும் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தும் போது அவங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இதுதான் விருச்சிகத்தோட முக்கியமான ரகசியம். விருச்சிகத்துக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து இந்த புத்தாண்டு தொடங்குது. பொதுவாக ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்குது, அதுவும் குருவோட வீட்டிலேருந்து அது தொடங்குறதுனால கண்டிப்பாக இவங்களோட பொருளாதார தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிடணும். ஏன்னா ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலே குடும்ப தேவை, பொருளாதார தேவை, என்னென்னலாம் திட்டமிடுறாங்களோ, குடும்பத்துக்கு ஏதாவது பொருள்களை வாங்கி வைக்கிறாங்களோ, இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவாங்கிறதுனால தைரியமாக தொடங்கலாம். அடுத்தது இந்த ராசிநாதன் செவ்வாய் மட்டும் தனியாக இல்லையே, இவரை சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு, இவரும் சனியை சேர்ந்து பார்க்குறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது மாதத்தோட தொடக்கத்தில், இன்னும் சொல்லப்போனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு குழப்பத்தையும் ஒரு மன நிறைவற்ற தன்மையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இது போக போக காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுங்கிறதுனால ரொம்ப அவசரப்படாமல் நிதானமாக அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு. அடுத்து ராசிநாதன் செவ்வாய் மட்டும் தனிச்சு இல்லை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி சூரியனும் இருக்கார். பொதுவாக 10ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தந்தை ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், மகன் மேலே நம்பிக்கை இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் வளரட்டும், இப்போ விளையாட்டுத்தனமாக இருக்காரே அப்படின்னு நினைப்பாங்க. மகனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு தேவையான அனுபவத்தை எடுத்துட்டோம், அப்பா இன்னும் ஏன் பொறுப்பை நமக்கு கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறாங்கல்ல. அதுபோல் தந்தை தொழிலை எதிர்பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் அந்த பொறுப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது செவ்வாயோட சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால இது மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு சாதனை படைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். மருத்துவம், இராணுவம், இது போன்ற துறைகள், இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. கூடவே பார்த்திங்கன்னா புதனும் இருக்கிறதுனால, அந்த புதனும் செவ்வாயும் கல்வியில் மட்டும் பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டிய முயற்சிகள் ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து தடைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் கவலைப்பட வேணாம், அதனால் அப்படியே விட்டுடக்கூடாது. நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில், எதிர்பார்க்குற ஸ்பீடில் நாம் விரும்புகிற கல்வியை தொடர முடியாத சில சூழ்நிலைகளுக்கு தடங்கல்கள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வெற்றி கிடைக்கும். அடுத்தது இந்த செவ்வாயோட சுக்கிரன் சேருது. சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 12ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 7ஆம் அதிபதி. மனைவி அல்லது நண்பர்களோடு சேர்ந்து வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பயணங்கள் மூலமாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அது அடுத்த கட்ட முயற்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உறுதுணையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மனைவி வழியில் சில செலவுகள் வரும், அதே போல் மனைவியால் சில வருவாயும் வரும். ஏன்னா 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால மனைவி வழியில் வருவாய் கிடைக்கும். இன்னொரு பக்கம் வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது வெளிநாட்டில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய வருவாய் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது புத்தாண்டோட தொடக்கம் முதல்ல ஒரு 15 நாளைக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமும் கடக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முன்னேற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் கண்கூடாவே பார்க்க முடியும். அதனால் மாதத்தோட தொடக்கத்தை வச்சு வருஷம் முழுக்க இப்படி தான் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருக்குது. ராகு பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இங்கே என்ன சிக்கல்னா, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த 2 விஷயம்தான் மனசுக்குள்ளே அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதுவாக இருந்தாலும் பெரிய வீடாக வாங்கணும், கார் வாங்கணும்னு நினச்சா கூட சாதாரண காராக வாங்கக்கூடாது, விலை உயர்ந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கு இல்லையா, பொதுவாக சனி 5ஆம் இடம்ங்கிறது சிந்தனை ஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நினைக்கும்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதிரான விஷயங்கள் தான் நடக்கும். அப்படி இல்லைன்னா எது நடக்காதோ அதை நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படிம்பாங்கள்ல. 5ஆம் இடத்துல சனி இருந்து என்ன பண்ணும், நம்மளோட சிந்தனைகளை வேறு மாதிரி திசை திருப்பி விட்டுடும், அல்லது எது நடக்காதோ அந்த மாதிரி சிந்தனைகளில் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே என்ன சிக்கல்னா, 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வீடு கட்டணும்,
பிரம்மாண்டமாக கார் வாங்கணும், இந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக தான் ஓடிட்டுருக்கோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்களை உருவாக்கணும், பிரம்மாண்டமான வீடு கட்டணும், பிரம்மாண்டமான கட்டிடம் கட்டணும், வாகனங்களை வந்து விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிந்தனை ஸ்தானமான சனி வந்து என்ன பண்ணுவார், அதுக்கு தகுந்த மாதிரி வேறு சில விஷயங்களை திருப்பி விட்டதுனால என்னடா இது வரைக்கும் தொடர்ந்து நமக்கு நடக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். இப்போ நடக்காது, ஜூன் மாதத்துக்கு பிறகு அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து கடகத்துக்கு வந்த பிறகு சனிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால உங்களோட ஆசைகள் எல்லாம் வருடத்தோட பிற்பகுதி, இது கிட்டத்தட்ட எல்லா ராசிகளுக்குமே அப்படி தான், வருடத்தோட பிற்பகுதி வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குற அளவுக்கு இருக்குங்கிறனால உங்களோட எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறுங்கிறத மட்டும் பார்த்துங்க. அடுத்து 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால், 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன கவலைகள் சில பேருக்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலையே, எல்லாமே தலைகீழ போயிட்டுருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதுதான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, குரு பார்வை சனிக்கு கிடைக்கிற வரைக்கும் ஆசைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை இப்போ உடனே இப்போ செயல்படுத்தணுங்கிற எண்ணத்தை மறந்துட்டு ஆசைகள் பாட்டு ஒரு பக்கம் அடுக்கி வச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கான காலகட்டம் வரும்போது ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அது வருடத்தோட பிற்பகுதியில் நடக்கும், அதனால் பெருசாக எடுக்க வேணாம். சில பேர் வந்து மருத்துவ சிகிச்சை, குழந்தை பிறப்பதற்காக மருத்துவ சிகிச்சை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபட்டுருப்பாங்க. அதுக்கும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுறது நல்லது தான். அதே போல் மனசுக்குள்ளே தேவையில்லாத இனம் புரியாத ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க ஒன்று கேட்டாங்கன்னா உடனே நமக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சால் கூட டக்குன்னு சொல்ல முடியாது. யோசிச்சுட்டு ஏதோ தவறாக சொல்லிவிடுவோம், மாற்றி சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வந்த பிறகு பார்த்த பிறகு ஐயோ ஒரு சாதாரண விஷயத்தை கூட நம்ம தெளிவாக விளக்கமாக சொல்லலையே, அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்கிறாங்களோ, இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது தவறாக நடந்துட போதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. இது எல்லாமே குரு பயிற்சிக்கு பின்னால் மாறும். தேவையற்ற இனம் புரியாத பயத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனையை தேவையில்லாமல் நீங்களே உருவாக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்க்கும்போது குரு வந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு வந்து வருடத்தோட தொடக்கத்தில் வக்ரகதியில் இருந்தால் கூட அதுக்கப்புறம் மாறிடுவார். அப்போ 8ஆம் இடத்துல இருக்க குரு வந்து தொட்டதெல்லாம் நஷ்டத்தை உருவாக்குவாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்ல. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் கூட 2ஆம் இடத்தை பார்வை செய்வதால் நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியலையேங்கிற ஒரு விரக்தி, நெருக்கடி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தால் கூட ஒரு 4-5 தேவைகளுக்கு அப்புறம் அடுத்ததாக வரக்கூடிய ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லையா, அது வந்து இன்னொரு 4-5 தேவைகளையும் சேர்த்து நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வந்துடும். அதாவது தொடர்ச்சியான பண வருவாய் தான் இருக்காதே தவிர மொத்தமாக ஒரு இடத்துல திடீர்னு வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்துடுங்கிறதுனால அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து கையில் ரொட்டேஷனுக்கு பணத்தை கொடுக்காத தவிர எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை முதலீடாக மாற்றிவிடும். சில பேர் வந்து நிலத்தில் மாட்டியிருப்பாங்க, சில பேர் ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்று தொடங்கணும், கையில் எவ்வளோ வந்தாலும் கரைஞ்சி போயிட்டே இருக்குது, நம்மளை மீறி ஏதாவது ஒரு சேமிப்பு நமக்கு இருந்தால் தான் அர்ஜென்ட்டுக்கு நமக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதுனால புதுசாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. சில பேர் இந்த மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி சில விஷயங்களில் முதலீடு செய்வாங்க. இந்த தங்கம் இந்த மாதிரி எதில் வேணாலும் இருக்கலாம். குருங்கிறதுனால தங்க நகைகளில் கூட சில முதலீடு செய்வாங்க. ஒரு கிராம் 2 கிராம் அரை கிராமாக வாங்கி வச்சுக்கிற சில வேலைகள் கூட செய்வாங்கள்ல. இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பணம் வந்து தடுமாற்றம், அதாவது பணப்புழக்கத்தோட தடை தான் இருக்குமே தவிர உங்களுக்கு தேவையானது எல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிடும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா வருடத்தோட தொடக்கமே பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, ரெண்டும் ஒன்று பார்த்துக்கிறதுனால இப்போ பெரிய அளவுக்கு பண பிரச்சனை இருக்காது. ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு அச்சமும் ஒரு நெருக்கடியும் ஒரு விரக்தியும் இருக்கும். அதை நினச்சி கவலைப்பட வேணாம். வருடத்தோட பிற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. அடுத்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வருது. பொதுவாக குரு 9ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாகுது. விருச்சிகத்துக்கு பாதகஸ்தானம் தானே, அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கோச்சார குரு தானே, ஒரு வருஷத்தில் மாறிடும். கடந்த சில மாதங்களாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் புது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது, புதியவர்களை பார்க்குறது, சொந்த பந்தங்களை பார்க்குறத கூட ஏதோ ஒரு காரணத்தினால அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்கள்ல. இந்த நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறிடும். யாராவது போனால் கூட நாமளே கூப்பிட்டு பேசுவோம், சொந்த பந்தங்களை தேடி போய் பார்ப்போம். உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உருவாகும். ஏன்னா குருவோட பார்வையில் விருச்சிகத்துக்கு கிடைக்கிறதுனால அவர்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா புதிய உற்சாகம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும் இல்லையா. இதுவே வந்து முதல்ல மனசில் மகிழ்ச்சி வரும்போதே தேவையான விஷயங்கள், தேவையான நல்லதுகள்லாம் தன்னால் நடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடுங்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருடத்தோட முதல் பகுதி சற்று கடுமையாக இருந்தாலும் பிற்பகுதி வந்து நல்ல பலன்களை கொடுக்குற அளவுக்கு இருக்குது.
அடுத்தது குருவோட 7ஆம் பார்வை. அப்போ இந்த குருவோட 7ஆம் பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் விருச்சிகத்துக்கு மகரத்துக்கு கிடைக்கிறதுனால நிறைய பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க கூட சொந்த தொழில் செய்யலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்க்கும்போது சில பேர் வேலை இல்லாமல் கூட சில பேர் இருப்பாங்கல்ல, இவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல முயற்சி கிடைக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல அந்த வாய்ப்புகள் குரு பயிற்சிக்கு அப்புறம் உருவாக்கி கொடுக்கும். மற்ற சகோதர சகோதரிகளோட சப்போர்ட்டு கிடைக்கும். அவங்க கூட பார்த்திங்கன்னா பல பேரை ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அவங்களாம் மனம் மாறி வருவாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அவங்க கை கொடுப்பவர்களாகவும் இருப்பாங்க. பல பேர் பார்த்திங்கன்னா புது புது ஒப்பந்தங்கள்லாம் சைன் பண்ணுவாங்க. வெளிநாடு போகிறதுக்கோ வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதுக்கோ அல்லது லோக்கல்லே பார்த்திங்கன்னா டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு நிரந்தரமான வருவாய்க்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சந்திப்புகள் ஒப்பந்தங்கள்லாம் இந்த ஆண்டோட பிற்பகுதியில் நிறைய இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது 5ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்குது. அதை குரு பார்வை செய்கிறதுனால நீங்கள் மனசுக்குள்ளே என்னென்னலாம் ஆசைகள்லாம் பட்டு வேறு வழி இல்லாமல் அப்படியே புதைச்சி வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொன்றாய் நிறைவேற்றி கொடுப்பதற்கான வேலை குரு பயிற்சிக்கு பிறகு தொடங்குங்கிறதுனால ரொம்ப உற்சாகத்தோடு இந்த புத்தாண்டை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். முதல் பகுதி சற்று தடங்களாக இருந்தால் கூட பிற்பகுதி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது இருக்குது. 10ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கிறது நல்லது தான், ஒரு பாம்பு இருக்கிறது நல்லது தான். எப்படி பார்த்தாலும் 10ஆம் இடத்தில் கேது இருப்பது நமக்கு நல்லது தான். அதே சமயத்தில் மற்ற பாவக்கிரகங்கள் அளவுக்கு கேது அவ்வளோ பலனை கொடுக்காது, ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சாலும் பயன்படுத்திங்க. வாய்ப்புகள் ஏன் நமக்கு அமையலைங்கிறத யோசித்து பார்த்தீங்கன்னா கூட அது பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய அளவு தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை முழுமையாக அனுபவிக்கவும் கெடு பலன்களை சற்று குறைத்து கொள்ளவும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் வைத்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கும். என்ன நேயர்களே, விருச்சிக ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். தனுசு ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.